அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் பேரபோலான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரு ஓஎக்ஸ் ஓஒய் பிளேனு இங்கே வந்து ஒரு பார்ட்டிகளோ ஒரு பாடியோ அதை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஓன்றது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுதான் வந்து என்ன, இந்த ஓன்றது தான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்புறம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டியில் போட்டிருக்கோம், அதுதான் வந்து யூன்றது வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இங்கே யூக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிக்கல் காம்பனன்ட். அது போக இங்கே நடுவில் போகிறது இங்கே தான் வந்து யூ. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து யூ காஸ் ஆல்ஃபா, வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து யூ சைன் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன, ஜீன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே நம்ம பேரபோலா, அதாவது ஒரு விஷயத்தை தூக்கி போடுறோம். அப்போ தூக்கி போடும்போது அது கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலை நம்ம தூக்கி போட்டுட்டோம். ஓகேவா? அந்த பார்ட்டிக்கல் ஒரு டைம் டீயில் இந்த பாயிண்ட்டில் இருக்குது, இந்த பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற இந்த பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். என்னது, பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்ற பாயிண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம அந்த 3 லாஸ் ஆஃப் மோஷனை இங்கே கொண்டு வரும். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. v = u + at, s = ut + ½ at², v² = u² + 2as. இதில் நான் இந்த ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ s = ut + ½ at² சொல்லிட்டு. ஸோ இங்கே நான் எக்ஸ்ன்ற பாயிண்ட்டையும் ஒய்ன்ற பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ன்றது என்னது, எக்ஸ் கோஆர்டினேட் ரைட்டா. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ்ன்றது யூ என்ன சொல்லியிருந்தோம், ut + ½ at² இல்லையா. s = ut + ½ at². ஸோ இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸு போடுறேன். எக்ஸுன்றது தான் டிஸ்டன்ஸ் எனக்கு இங்கே. அதுக்கப்புறம் யூன்றது ஆக்சுவலாக இங்கே என்ன, ஹரிசாண்டல் காம்பனன்ட். எக்ஸுன்றது ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஸோ யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஸோ காஸ் ஆல்ஃபா. டீன்றது டைம். இந்த ஹரிசாண்டல் வைஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது, 0. அப்போ அந்த டேர்மே 0 ஆகிடும். நம்மக்கிட்ட மீதி என்ன இருக்கும், எக்ஸ் = u cos ஆல்ஃபா t. அப்போது இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரி ஹரிசாண்டலுக்கு பார்க்கணும். ஹரிசாண்டலில் டிஸ்டன்ஸ் என்ன, y. ஸோ y = இங்கே ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் u sin ஆல்ஃபா. அப்போ y = u sin ஆல்ஃபா t மைனஸ் இங்கே ஆக்சுவலாக ப்ளஸ் ½ at² இல்லையா. இங்கே வந்து ஏவே என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து இங்கே ஆக்சலரேஷனே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே a = -g ரைட்டா. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம -g போட்டோம்னா ½ gt² -½ gt²ன்னு வரும். ஸோ இந்த 2 தான் ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, x = u cos ஆல்ஃபா t, அதுலேருந்து t உடைய வேல்யூ எடுக்கிறேன். t = x by இந்த u cos ஆல்ஃபாவை இங்கே மாற்றுறாங்க. அப்போ x by u cos ஆல்ஃபா ரைட்டா. இப்போ இந்த டீயோடைய வேல்யூவை நான் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் என்ன, u sin ஆல்ஃபா × x by u cos ஆல்ஃபா. அப்போ u கேன்சல் ஆகிடும். அடுத்து -½ g × t², அதாவது x² by u² cos² ஆல்ஃபா. இப்போ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா sin ஆல்ஃபா by cos ஆல்ஃபான்றது என்ன, tan ஆல்ஃபா. x tan ஆல்ஃபா -gx² by 2u² cos² ஆல்ஃபா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த செகண்ட் டேர்மில் x² தவிர இருக்கிற மீதி டேர்ம்ஸ் என்னது, g by 2u² cos² ஆல்ஃபாவா, அதோடைய ரெசிப்ரோக்கல் அப்படியே எடுங்க, 2u² cos² ஆல்ஃபா by g. ஸோ இந்த டேர்மை வச்சு நான் ஒட்டு மொத்தமாக இந்த ஒய்யோடைய வேல்யூவை நான் ஒய்ன்ற ஈக்குவேஷனை நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு y × 2u², அந்த 2 நான் இங்கே போட்டுறேன், 2y × u² cos² ஆல்ஃபா by g ஈக்குவல்ஸ் டு இங்கே x tan ஆல்ஃபான் இருக்குது. டேன்னா என்ன, சைன் பை காஸா. அப்போ இது கூட வந்து ஒரு சைன் பை காஸை மல்டிப்ளை பண்ணால் காசும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி காசு சைன்னு இருக்குமா, அதுதான் இங்கே 2u² cos ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் என்னது, இங்கே இருக்கிற அந்த x² இங்கே மல்டிப்ளை ஆகிறதுனால 2 கேன்சல் ஆகிடும். ஸோ x² மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போது ஓகே பை ஜின்னு வரும், -x²ன்னு வரும். இப்போ இந்த டேர்மை நல்லா பாருங்களேன். இது எப்படி இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 × சம் வேல்யூன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லைக் இப்போ a² - 2ab இருக்குன்னு வச்சுப்போமே. இது எந்த ஐடென்டிட்டியோடது, a - b² உடையதா, a - b² a² ப்ளஸ் a² - 2ab + b². ஓகேவா? இப்போ இங்கே வந்து எனக்கு இது மட்டும்தான் இருக்குது, a² - 2ab மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த b² இங்கே கொண்டு போகலாமா. அப்போது a - b² -b². இங்கே ப்ளஸ் b² இங்கே போச்சுன்னா -b² தானே. ஓகே, அப்போ இங்கேயே -b² தான், இங்கே வந்து -b². இல்லையப்பா, சரி ஓகே, இது ஆக்சுவலாக தெளிவாக சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து -x² இருக்குது.
ஓகேவா. இங்கே வந்து இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று இந்த மைனஸை ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ -2u இந்த டேர்முக்கு மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம இங்கே இப்படி இருக்கிற மாதிரி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸு மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயருடைய ரூட்டு எக்ஸு மைனஸ் இன்னொரு அந்த ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். எக்ஸ் வந்துருச்சு. இப்போ பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்கன்றது பார்க்கணும்ல. இங்கே இருக்கிற டேர்மில் 2வை தவிர மீதி எல்லாமே பி. அப்போ u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா பை ஜி அந்த டேர்ம் ஃபுல்லாக பிக்கு போட்டாச்சு, டு த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ a மைனஸ் பி டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மைனஸாக ப்ளஸ்ஸு தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக இதுக்கு ஒரு டோட்டல் மைனஸ் இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரு டோட்டல் மைனஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஏன்னா நான் இங்கேருந்து மைனஸை வெளில எடுத்துட்டேன்னு வச்சுப்போம். அப்போ வந்து எனக்கு இங்கே ஒரு டோட்டல் மைனஸ் இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி டு த ஹோல் ஸ்கொயர். இது இந்த டேர்முக்கு மட்டுமான ஸ்கொயர், இந்த பி ஸ்கொயர், அதாவது இந்த பி ஸ்கொயர்ன்றது இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற இந்த டேர்மை மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போது மீதி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இந்த டேர்மில் இருக்கிறது இருக்கா. இந்த காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்றதை வந்து நான் சைன் 2 ஆல்ஃபாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கீழேயும் ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி, அதாவது இந்த டேர்மில் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 போட்டேன்னா 2 காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு வரும். 2 காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்றது சைன் 2 ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா. அப்போ 2gன்றது மீதி கீழே இருக்கும். ஸோ இதை வந்து நான் தனியாக வச்சுக்கிறேன் இப்படி. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மைனஸை தூக்கி இந்த சைடு கொடுத்து விட்டுறேன். இந்த சைடு கொடுத்து விட்டுட்டு இந்த 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி இந்த டேர்ம் வந்து நான் காமனாக வெளில எடுத்துடுறேன். அப்போது எனக்கு மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டூ இங்கே என்ன இருக்குது, y இருக்குது மீதி, y மைனஸ் u ஸ்கொயர் இருக்குது சைன் ஆல்ஃபா இருக்குது பை 2gன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் இங்கே போடுறேன். ஓகே, இப்போது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். நார்மலாக ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. ஓகேவா, இது ஒரு நார்மல் பேரபோலா ஈக்குவேஷன். ஸோ அந்த பேரபோலா ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறேன். அப்போ இது வந்து எப்படி, இது ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் ஃபார்மில் பார்த்தா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டு த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y மைனஸ் y நாட். அப்போ இது வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது எக்ஸ் மைனஸ் சம்திங், இந்த டேர்ம் வந்து எக்ஸ் நாட். இப்போ y மைனஸ் இது சம்திங் y நாட். அப்புறம் இது வந்து அந்த கான்ஸ்டன்ட் 4a. ஓகேவா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y அப்படின்னு நான் எனக்கு வந்து ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ரைட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ஃபார்மெட்டில் இருக்குது. இதோடைய லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை தான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேர்டெக்ஸ் அப்படின்றது இந்த பாயிண்ட்டையும் போடுறது தான் வேர்டெக்ஸ். x, y ஃபார்மெட்டில் அந்த 2 பாயிண்ட்டையும் போட்டால் அது வேர்டெக்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பேரபோலா. அப்போ பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஒரு பேரபோலான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம்.